नृसिंहोपदिष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। திருவேங்கடமுடையானுடைய 1000 திருநாமங்களிலே நாம் இப்பொழுது 301வது திருநாமத்தை அனுபவிக்க போறோம். இந்த திருநாமம் பிருந்தாரண்ய நிவாசகன் என்பதாகும். கண்ணபிரான் கோகுலத்தில் இருந்த காலத்தில் ஆரம்பத்தில் நந்தகோபர் இருந்த அந்த ஆய்ப்பாடி அவர்கள் ஆய்ச்சேரியெல்லாம் அடிக்கடி ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. எங்கே புல் நிறைய கிடைக்கிறதோ எங்கே தண்ணி இருக்கோ அங்கே ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பெரிய வீடு அவங்களுக்கெல்லாம். மனசேராயர் குலமுதேன்னு ஆழ்வார். அவள் எங்கேயாட்ட மாதிரி டென்ட்டை தூக்கி போட்டு போக வேண்டியது. அவ்வளோ சிம்பிள் பீப்புள் அவள். கண்ணபிரானை வசுதேவர் கொண்டு விட்ட அந்த வனத்தில் ஏகப்பட்ட உட்பாதகங்களை பார்த்தார். உட்பாதங்கள்லாம் என்னென்னா திடீரென இயற்கையினுடைய கோலாகலங்கள் அல்லது செயற்கையாக வந்த கஷ்டங்கள். அதாவது பூதனை வந்தால் பெரிய பேரறைக்கு பேய், அவள் பால் கொடுத்தா குழந்தைக்கு வேஷத்தில் மாறு வேஷத்தில் வந்து அப்புறம் மாண்டு கிடந்தாள். அதற்கப்புறம் அகாசுரன் வந்தான். அவன் வந்து பெரிய புழுதியும் புயலையும் கிளப்பி கட்டப்படுத்தினான். இப்படி 2 மருதமரங்கள் கீழே ஒளிந்து விழுந்தன. சகடாசுரன் பெரிய வண்டி, பழைய வண்டி சக்கரத்தை வச்சா அது உடஞ்சி அது உடசுரன். இப்படி வரக்கூடிய நிகழ்வை பார்த்து ஆய்ச்சேரி முதியோர்கள் அஞ்சினார்கள். இந்த இடத்த விட்டுறணும், இனிமேல் இருக்கக்கூடாது, அப்படி சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, அதனால் வேறு இடத்துக்கு நாம் போகணும் என்று தீர்மானித்தார்கள். வேறு இடம்னா யமுனை கரையில் நல்ல நீர்வளமும் புல்வளமும் உள்ள இடம் தான் அவங்களுக்கு தேவை. அந்த புல்வளம் இருக்கக்கூடிய வனம் எங்கே இருக்கோ பக்கத்தில் அங்கே போகலாம். அதுக்காக ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவை அங்கே எங்கே சுற்றி பார்த்துட்டு வந்து சரியான இடம் கிடைக்கலன்னு தான் சொன்னாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் சொன்னார், என் பக்கத்தில் ஒரு நெறிஞ்சி முள்காடு இருக்கிறது, பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க, அங்கே போகலாம். பெரியவரே, நெறிஞ்சி முள்காட்டில் போய் மாடை மேய்க்க முடியுமா? மாடு மேய்க்கிற ஆயர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் நெறிஞ்சி முள்காட்டுக்கு போக சொல்கிறீங்களே, நல்ல புல் நிறைய இருக்கக்கூடிய இடத்துக்கு போக சொல்லணும், இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போக சொல்கிறீங்களேன்னு கேட்டார். அவர் சொன்னார், நெறிஞ்சி முள்காடாக இருந்தது உண்மை, ஆனால் நேற்று மாலை நான் போனேன், என்ன அதிசயம்,
அது அழகான புல்வெளி மிக்கு நந்தவனம் போல இருக்குது. நந்தனவனம்னு சொல்லுவாங்களே சொர்க்கலோகத்தில், அந்த இடம் போல் அந்த பிரதேசம் இருக்குது. அந்த நிலப்பரப்பே மாறி போயிடுத்து. ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்குன்னு சொன்னார் அந்த முதியவர். குழுக்காரங்க சொன்னாங்க, நாங்கள் போய் பார்த்தோமே, நாங்கள் பார்த்தபொழுது முட்காடாக தனது. எப்போ பார்த்தீங்க? நேற்று காலையில் முட்காடாக இருந்தது. மதியத்துக்குள்ளே சீர் செய்யப்பட்டு புல்லெல்லாம் கப்புன்னு முளைக்க, பச்சை பசேலு புல்வெளியோட கூட அழகாக சுந்தரமாக வானுலகத்து தோட்டமான நந்தனவனம் போல் ஆவது எப்படி ஆயிடுத்துப்பா, நீ வேணா போய் பார்த்துட்டு வாங்கோ. குழு மீண்டும் விரைந்தது. அவர் சொன்ன ஏரியாவை பார்த்துட்டு வந்து அரண்டு போனார்கள். நாங்கள் பார்த்தபோது முள்காடாக இருந்தது, இப்போ திடீர்னு நல்ல நந்தனவனம் போல் ஆயிடுத்து. சரி, அங்கேயே நாம் ஷிஃப்ட் பண்ணிக்கோம் என்று தீர்மானித்தார்கள். அங்கிருந்து பிருந்தாவனத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுகிறார். ஆனால் எப்படி இந்த அதிசயம் நடந்தது? எம்பெருமான் கண்ணபிரான் அந்த பிருந்தாவனமாக அதை ஆக்கி அங்கே மேலே லீலைகள் பண்ண வேண்டும் என்று தீர்மானித்தான். அதனால் கண்ணபிரான் மனசால சங்கல்பித்தான். சுபேர மனசாத்தியாத்தம் என்று இந்த நிகழ்ச்சியை சொல்கிறார் பராசர பிரம்மரிஷி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில். அந்த தன்னுடைய உயர்ந்த சுபமான நலந்தரும் மனதினாலே எம்பெருமான் கண்ணபிரான் சங்கல்பித்தான், அது நந்தனவனம் போல ஆகட்டும் என்று. அது ஆயிடுத்து. எம்பெருமான் மனத்தினுடைய சங்கல்பத்துக்கு அவ்வளோ வலிமை, அவ்வளோ பவர். அந்த மனத்திலிருந்தான் சந்திரனை சிருஷ்டித்தான். சந்திரன் தான் பயிர் பச்சைகளுக்கு தேவதை, ஓஷதீனாம் அதிபதி என்று சந்திரனை சொல்வார்கள். அவன் மனத்திலிருந்து சந்திரன் பிறந்தான் என்று புருட சூக்தம் சொல்லு, சந்திரமா மனசாக என்று. அப்படி புருட சூக்தம் சொன்னபடி எந்த கண்ணபிரானுடைய மனதிலிருந்து ஓஷதிகளுக்கு தலைவனான சந்திரன் தோன்றினானோ அந்த மனத்திலே பகவான் சங்கல்பித்தான், ஓஷதி நிறைந்ததாக இந்த யமுனை கரையில் உள்ள பிருந்தாவன பகுதி அமையட்டும். இப்போ நாம் ஓஷதின்னு சொல்வது பயிர்கள். ஓஷதின்னு சொன்னால் ஔஷதம் என்றால் மருந்து, மூலிகை. ஓஷதி என்று சொன்னால் நல்ல பயிர், ஒரு அறுவடை பண்ண உடனே போயிடும், நெல் மாதிரி. அப்படிப்பட்ட ஓஷதிகளுக்கெல்லாம் தலைவன் சந்திரன். அந்த சந்திரனையே படைத்த நெஞ்சு, அந்த நெஞ்சிலே எம்பெருமான் நினச்சான். அடுத்த வினாடி அற்புதமான புல்வெளி ஆயிடுச்சு. ஆகையினால் ஆயர்கள் அங்கே குடியேறினார்கள். நிறைய துளசி செடிகள், ஆகையினால் பிருந்தாவனம்னு சொல்கிறாங்க. பிருந்தாவனம் என்பதற்கு ஒரு பொருள் என்ன? பிருந்தா என்றால் துளசிக்கு பெயர். அங்கேயே கண்ணனுக்கு பிடிச்ச கருந்துளசி, பைந்துளசி என்று துழாய் செடிகள் நிறைய. யமுனையின் கரை, தண்ணீர் இருக்குது, புல்வெளி இருக்குது. ஆனந்தமாக வந்து அங்கே எல்லாரும் குடியேறினார். கண்ணபிரான் அந்த வனத்திலே சுற்றி சுற்றி வந்தான். கன்றுகளை மேய்த்தான், மாடுகளை மேய்த்தான். தோழர்களோடு தன்னேராயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு ஆனந்தமாக சஞ்சரித்தான். இதெல்லாம் பார்த்து அந்த பகவானை பிருந்தாரண்யக நிவாசகன் என்று நாரதர் வழிபடத் தொடங்கினார். பிருந்தாவனத்திலே நிவாசம் பண்ணிய பெருமான். எப்படி சுவாமி புஷ்கரணி கரையில் ஆதிவாரா க்ஷேத்திரத்தில் வைகுண்டத்தை கூட மறந்து பிராட்டியோடு கூட உலா வருகிறானோ, அப்படி பிருந்தாவனத்திலே என்று கிருஷ்ணாவதாரத்திலே உலா வந்தான். அவனுக்கு பிருந்தாவன் அவ்வளோ பிடிச்சு போயிடுது. எனவே பிருந்தாவன சஞ்சாரி ஆயிட்டான், பிருந்தாவன லோலன் ஆயிட்டான், பிருந்தாவன விகாரி ஆயிட்டான். இதையெல்லாம் மனசிலே நினைத்து பரம தேவரிஷியான நாரதர் வசிஷ்டருக்கு இந்த 301வது திருநாமத்தை சொல்கிறார், பிருந்தாரண்ய நிவாசக்கன் என்று. அப்படி பிருந்தாரண்யத்தில் அவன் செய்த லீலைகள் தானே கிருஷ்ண லீலை முழுக்க. தனக்கு பிடிச்ச துளசி, அவள் பல செடிகளாக அங்கே வடிவெடுத்திருக்கிறதுனால அது ஒரு துளசி காடாக இருக்குது. அது அவனுக்கு இன்னும் பிடிச்சு போயிடுது. எங்கே துளசி செடிகள் நிறைய இருக்கோ அங்கே நாராயண சாநித்தியம் உண்டு. அந்த துளசி செடிகளுக்கு பிரதிஷ்டை கிடையாது, சம்பிரோக்ஷணம் கிடையாது. குடமுழுக்கா செய்யணும் இல்லை, கோயில் கட்டினா குடமுழுக்கு செய்யணும். ஆனால் துளசி பாத்தி, துளசி செடிகள் இருந்ததுன்னா
அந்த துளசி காடில் பிருந்தாவனத்தில் எம்பெருமான் ஆனந்தமாக ஆசையோடு குடியிருப்பான். அதுக்கு வேத மந்திரம் சொல்லி பிரதிஷ்டை பண்ண வேண்டியதில்லை, கும்பாபிஷேக நிகழ்ச்சி சம்பிரோஷணம் குடமுழுக்கு பண்ண வேண்டியதில்லை. அதெல்லாம் பகவானுக்கு அப்படி பிடிச்ச இடம். அப்படிப்பட்ட பிருந்தாரண்ய நிவாசகன் என்று சொல்லி நாரத பகவான் ஆனந்தப்படுகிறார். இதுவரை நாம் சொல்லியதை உங்களுக்கு வாய்ப்பாட்டு ஸ்லோகமாக சொல்கிறேன். பிருந்தாவனம் க்ஷணேனாசோ கிருத்வானந்தன சுந்தரம் சாரயன் தத்ர கோவத்சான் பிருந்தாரண்ய நிவாசகா. இதற்கான தமிழ்: நெறிஞ்சு முள்ளால் நிறைந்த காட்டை நொடியிலே நந்தனமாக்கி அங்கே பிருந்தாவனத்தை படைத்தான் பெறுவான். அங்கு கன்றிவைகளை மேய்த்தான். அதனால் பிருந்தாரண்ய நிவாசகனானான். இந்த திருநாமத்தை சொல்பவர்கள் தங்களுக்கு பிடித்த நிலப்பகுதியிலே இனிமையாக வாழ்வார்கள். அவர்கள் எங்கே நல்ல சைட்டில் நல்ல பங்களா கிடைக்கும். அப்படி பிருந்தாரண்ய நிவாசனை தியானம் பண்ணுங்கள். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். திருவேங்கடமுடையான திவ்யமங்கல வீரத்தை தியானம் பண்ணுங்கள். பக்தி பரவத்துடன் சொல்லுங்கள். பிருந்தாரண்ய நிவாசகாய நமஹா, நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.